காலை முதல் 20 நிமிடங்கள், வெறும் 20 நிமிடங்கள். அந்த நேரத்திலேயே உங்க முழு நாளும் எந்த ஃப்ரீக்வென்சியில் ஓடப்போகிறது என்று தீர்மானமாகி விடுகிறது. வெற்றி ஃப்ரீக்வென்சிலா அல்லது வெறும் உயிர் காக்கும் சர்வைவல் ஃப்ரீக்வென்சிலா? நீங்க நேர்மையாக யோசித்தால் உங்களில் 99% பேர் காலை கண் திறந்தவுடன் முதலில் என்ன செய்கிறீர்கள்? ஃபோன் எடுக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் திறக்கிறீங்க, வாட்ஸ்ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் படிக்கிறீங்க, மற்றவர்களின் வாழ்க்கையை ஸ்க்ரோல் செய்றீங்க. இந்த ஒரு பழக்கம் எந்த சத்தமும் இல்லாம உங்க வாழ்க்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்சர்ஸை அமைதியாக அழித்துவிட்டது. அந்த ஆன்சர்ஸ் என்ன? இரவு முழுவதும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் தயார் செய்து கொண்டிருந்த பதில்கள். இன்று நான் உங்களிடம் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். நீங்க இரவில் கேள்வியை கேட்டுட்டீங்க, ஆனா காலையில் பதிலை கேட்டீங்களா? உங்க மனம் இரவு முழுவதும் தயார் செய்த அந்த பதிலை நீங்க ரிசீவ் செய்தீங்களா? இல்லை என்றால் இந்த வீடியோ உங்களுக்காக. கவனமாக கேளுங்க, ஏனெனில் இன்று நான் சொல்லப் போவது அந்த மிஸ்ஸிங் பீஸ். நீங்க இரவில் தூங்குவதற்கு முன் ஷவாசனா நிலையில் படுத்துக்கொள்ளும்போது உங்க உடல் முழுவதும் தளர்ந்துவிடும். அப்போது உங்க பிரெயின் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டுக்கு செல்கிறது. அதை சயின்ஸ் ஆல்ஃபா தீட்டா பார்டர் என்று அழைக்கிறது. அந்த ஸ்டேட்டில் உங்க கான்ஷியஸ் மைண்ட் நாளெங்கும் லாஜிக் போடும், டவுட் செய்கிறது, ரெசிஸ்ட் செய்கிறது, அது மெதுவாக தூங்கிவிடுகிறது. அப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் கதவு திறக்கிறது. நான் சொன்னது என்னவென்றால், அந்த ஸ்டேட்டில் உங்க வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி. பிறகு தூங்குங்க, அவ்வளவுதான். ஆனா உண்மையான மேஜிக் அங்கே தொடங்கவில்லை. உண்மையான மேஜிக் நீங்க தூங்கிய பிறகுதான் தொடங்குகிறது. இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்க. நீங்க தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்க பிரெயின் ஆஃப் ஆகிவிடாது, அது வேலை செய்து கொண்டே இருக்கும். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், தூக்கத்தின் போது பிரெயின் ஒரு ப்ராசஸ் நடத்துகிறது. அதற்கு மெமரி கன்சாலிடேஷன் என்று பெயர். நாளெங்கும் நடந்த உங்க எக்ஸ்பீரியன்சஸ், தாட்ஸ், முக்கியமாக நீங்க இறுதியில் கேட்ட அந்த கேள்வி, இவை அனைத்தையும் பிரெயின் இரவு முழுவதும் ப்ராசஸ் செய்கிறது. நியூரல் பாத்வேஸ் மறுபடியும் அமைக்கப்படுகின்றன. புதிய கனெக்ஷன்கள் உருவாகின்றன. உங்க பிரெயின் உண்மையில் உங்க கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறது. 8 மணி நேரம் ஓயாமல். இதையே நான் ஸ்லீப் பிரிட்ஜ் என்று அழைக்கிறேன். இரவு உருவாக்கும் அந்த பாலம் உங்க கேள்வியை அதன் பதிலுடன் இணைக்கும் பாலம். ஆனால் இங்கேதான் ஒரு ட்ராஜடி நடக்கிறது. காலை கண் திறக்கும்போது உங்க பிரெயினில் அந்த ஆன்சர் இருக்கும். சில நேரங்களில் ஒரு சட்டில் ஃபீலிங், சில நேரங்களில் ஒரு ஐடியா, சில நேரங்களில் ஒரு டைரக்ஷன், சில சமயம் ஒரு இமேஜ். ஆனால் அது மிகவும் நழுவலானது, மிகவும் மென்மையானது, காலை நேர பனித்துளி போல. அப்போ நீங்க என்ன செய்கிறீர்கள்? ஃபோன் எடுக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்க கண்களில் ஸ்கிரீனின் ப்ளூ லைட் படுகிறது. நோட்டிஃபிகேஷன்ஸ் வெள்ளமாக வருகிறது. உங்க பிரெயின் உடனே பீட்டா ஸ்டேட்டுக்கு குதிக்கிறது. ஹை அலர்ட் மோட், ஸ்ட்ரெஸ் மோட். அந்த மென்மையான ஆன்சர், அந்த பனித்துளி ஆவியாகி மறைந்து விடுகிறது. எப்போதும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இதுதான் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய சாபம். உங்க மனம் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்க வேறொருவரின் ரீல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இப்போது அந்த டெக்னிக் பற்றி பேசலாம். இந்த சைக்கிளை உடைக்கும் டெக்னிக். முதல் ரகசியம், நம் வேதிக் ரிஷிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நேரத்தை மிகவும் புனிதமானதாக கூறினார்கள். அதற்கு பெயர் பிரம்ம முகூர்த்தா. காலை சுமார் 4 மணி முதல் 5:30 மணி வரை. இது ஒரு மத விஷயம் மட்டுமல்ல. இதற்கு பின்னால் ஆழமான சயின்ஸ் உள்ளது. ரிசர்ச் சொல்வது என்னவென்றால், நீங்க இயற்கையாக தூக்கத்திலிருந்து எழும்பும்போது உங்க பிரெயின் இன்னும் ஆல்ஃபா தீட்டா ஸ்டேட்டில் இருக்கும். அதே ஸ்டேட், அதில்தான் நீங்க இரவில் கேள்வி கேட்டீங்க. இது ஒரு விண்டோ, ஒரு சிறிய விண்டோ. அதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் மற்றும் கான்ஷியஸ் மைண்ட் இரண்டும் ஒன்றாக ஆக்டிவாக இருக்கும். அந்த விண்டோல தான் அந்த ஆன்சரை ஆக்சஸ் செய்ய முடியும். நான் இதை வேதிக் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் என்று அழைக்கிறேன். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. இரவு முழுவதும் உங்க மைண்ட் ஒரு பெரிய ஃபைல் டவுன்லோட் செய்து கொண்டிருந்தது. காலையில் அந்த ஃபைல் ரெடி. ஆனால் அதை ஓபன் செய்யாமல் நீங்க ஃபோன் எடுத்தால் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிவிடும், ஃபைல் கரப்ட் ஆகிவிடும். அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் சிம்பிள். கவனமாக கேளுங்க. காலை கண் திறக்கும்போது 4 மணியா, 5 மணியா, 6 மணியா, எந்த நேரமாக இருந்தாலும் முதல் 2 நிமிடங்கள் அசையாதீங்க. முற்றிலும் இல்லை. கண்களை மூடியபடி வைத்துக் கொள்ளுங்க. உடல் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். பிறகு வெறும் அப்சர்வ் செய்யுங்க. என்ன உணர்கிறீர்கள்? எந்த தாட் வருகிறது?
ஒரு இமேஜ் வருகிறதா, ஒரு இமோஷனா, ஒரு வேர்டா, எதுவாக இருந்தாலும் அதை ஜட்ஜ் செய்யாதீர்கள். வெறும் நோட்டீஸ் செய்யுங்க. இதுவே உங்க சப்கான்ஷியஸ் மைண்டின் ஆன்சர். 2 நிமிடங்கள், வெறும் 2 நிமிடங்கள் அமைதி. அவ்வளவு நேரத்தில் உங்க பிரெயின் இரவு முழுவதும் ப்ராசஸ் செய்த ஆன்சர்ஸை கான்ஷியஸ் அவேர்னஸுக்கு கொண்டு வரும். நியூரோ சயின்ஸில் இதை ஹிப்னோபாம்பிக் ஸ்டேட் என்று அழைக்கிறார்கள். குவாண்டம் பிசிக்ஸில் ஒரு பிரின்சிபிள் உள்ளது. ஆப்சர்வேஷன் கொலாப்சஸ் த வேவ் ஃபங்க்ஷன். நீங்க அப்சர்வ் செய்யும் வரை பாசிபிலிட்டிஸ் இன்ஃபனைட், ஆனால் எதுவும் ரியாலிட்டி ஆகாது. நீங்க அப்சர்வ் செய்யும் அந்த நொடியில் ஒரு பாசிபிலிட்டி ரியாலிட்டி ஆகிறது. காலை அந்த 2 நிமிடங்கள், அதுதான் உங்க ஆப்சர்வேஷன் மோமெண்ட். அந்த நேரத்தில் நீங்க உங்க ரியாலிட்டியை தேர்வு செய்கிறீர்கள். சில நேரங்களில் ஆன்சர் மிகவும் கிளியராக வரும். சில நேரங்களில் ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கும். சில நேரங்களில் ஒரு பெயர் நினைவுக்கு வரும். சில நேரங்களில் ஒரு டிசிஷன் திடீரென கிறிஸ்டல் கிளியர் ஆகும். நம்புங்க, இது ரேண்டம் அல்ல. இது உங்க பிரெயின் இரவு முழுவதும் செய்த வேலை. 2வது ரகசியம், இது உங்க எண்ணத்தை விட அதிகமாக சக்தி வாய்ந்தது. நீர் மெமரி வைத்திருக்கிறது என்று நீங்க கேட்டதுண்டா? மசாரு எமோட்டோ என்ற ஜப்பானிய விஞ்ஞானி பல ஆண்டுகள் ரிசர்ச் செய்தார். அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால், நீரின் கிறிஸ்டல்ஸ் அதன் முன் வெளிப்படுத்தப்படும் வேர்ட்ஸ் மற்றும் இமோஷன்களின் அடிப்படையில் தங்கள் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கொள்கின்றன. பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னா அழகான சிமெட்ரிக் கிறிஸ்டல்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ்னா உடைந்த குழப்பமான ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ரிசர்ச் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல். மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ் இதை முழுமையாக எக்செப்ட் செய்யவில்லை. ஆனால் நம் வேதிக் ரிஷிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஜலத்தை சங்கல்புக்கு ஒரு மீடியமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். மந்திரங்களால் நீரை அபிமந்திரம் செய்வது அது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, அது ஒரு டெக்னாலஜி, கான்ஷியஸ்னஸின் டெக்னாலஜி. அதனால் 2வது ஸ்டெப், காலை அந்த 2 நிமிட ஸ்டில்னஸில் ஆன்சரை ரிசீவ் செய்த பிறகு எழுந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க. காப்பர் டம்ளர் இருந்தால் இன்னும் நல்லது. அந்த தண்ணீரை 2 கைகளாலும் பிடியுங்க. கண்களை மூடுங்க. நீங்க பெற்ற ஆன்சரின் ஃபீலிங்கை உணருங்க. வேர்ட்ஸ் இல்லை, ஃபீலிங் மட்டும். ஆன்சர் என்னவென்றால், ஒரு பிசினஸ் தொடங்க வேண்டுமென்றால் சக்சஸின் ஃபீலிங்கை உணருங்க. ஒரு மனிதரிடம் பேச வேண்டுமென்றால் அந்த கான்வர்சேஷன் முடிந்த பிறகு வரும் ரிலீஃபை உணருங்க. அந்த ஃபீலிங்கை அந்த தண்ணீரில் வைத்து விடுங்க. உள்ளுக்குள் சங்கல்ப் எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு அந்த தண்ணீரை மெதுவாக குடியுங்க, முழு அவேர்னஸுடன். இதற்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன், சங்கல்ப் ஜெல். நீங்க உங்க சப்கான்ஷியஸ் ஆன்சருக்கு ஒரு பிசிக்கல் ஆங்கர் உருவாக்குகிறீர்கள். இந்த தண்ணீர் உங்க உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் செல்லும். அந்த ஃபீலிங்கை செல்லுலர் லெவலில் ஸ்டோர் செய்யும். உங்க உடல் 60%க்கும் மேல் தண்ணீரே. நீங்க உங்களை உள்ளிருந்து ரீப்ரோகிராம் செய்கிறீர்கள். 3வது ரகசியம், பிராணா செயல்படுத்தல். இப்போது வரை நடந்தவை அனைத்தும் சட்டில் ரெல்மில் நடந்தது, சப்கான்ஷியஸ் லெவலில், ஆல்ஃபா தீட்டா ஸ்டேட்டில். ஆனால் நீங்க வாழ வேண்டியது ரியல் வேர்ல்டில். ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டும், டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டும். அதற்காக நீங்க பீட்டா ஸ்டேட்டுக்கு வர வேண்டும். ஆனால் இந்த டிரான்சிஷன் திடீரென நடந்தால், ஃபோன் எடுத்தால் போல, அது வயலண்ட் டிரான்சிஷன். அது சப்கான்ஷியஸ் புரோகிராமிங்கை சிதறடிக்கும். அதனால் டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்க வேண்டும், கிரேஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அதற்கான சக்தி வாய்ந்த வழி பிராணாயாமா. பிராணா என்றால் வெறும் சுவாசம் மட்டும் அல்ல, அது லைஃப் ஃபோர்ஸ். உங்க தாட்ஸை ஆக்ஷன்ஸாக மாற்றும் சக்தி. உங்கள் லக்கை ஆக்ஷனபிள் எனர்ஜியாக மாற்றும் சக்தி. உங்களிடம் சிறந்த ஐடியா இருக்கலாம், ஆனால் பிராணா பலவீனமாக இருந்தால் நீங்க அதை எக்ஸிக்யூட் செய்ய முடியாது. ப்ரொக்ராஸ்டினேஷன் வரும், டவுட் வரும், தள்ளி போடுவீங்க. அதனால் சங்கல்ப் ஜெல் குடித்த பிறகு 5 நிமிடம் பிராணாயாமா செய்யுங்க. முதல் 2 நிமிடம் அனுலோம் விலோம். இடது நாசியில் சுவாசம் உள்ளே, வலது நாசியில் வெளியே. பிறகு வலது உள்ளே, இடது வெளியே. மெதுவாக, அமைதியாக. இது உங்க பிரெயினின் 2 ஹெமிஸ்பியர்ஸை பேலன்ஸ் செய்கிறது. லெஃப்ட் பிரெயின் லாஜிக், ரைட் பிரெயின் இன்ட்யூஷன். இரண்டும் சிங்க் ஆகும். நியூரோ சயின்ஸ் இதை பைலாட்ரல் பிரெயின் சிங்க்ரனைசேஷன் என்று அழைக்கிறது. 2 ஹெமிஸ்பியர் சிங்கில் இருக்கும்போது உங்க டிசிஷன்ஸ் மிக துல்லியமாக இருக்கும். பிறகு அடுத்த 2 நிமிடம் பஸ்திரிகா, வேகமான சுவாசம், பேட்டிலிருந்து ஃபோர்ஸாக. இது உங்க நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் செய்கிறது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் விழித்தெழும்பும், எனர்ஜி அதிகரிக்கும். நீங்க அலர்ட் ஆகிவிடுவீர்கள். ஆனால் இது ஸ்ட்ரெஸ் அலர்ட்னஸ் அல்ல, இது எம்பவர்ட் அலர்ட்னஸ். ஏனென்றால் உங்க ஃபவுண்டேஷன் சப்கான்ஷியஸ் கிளாரிட்டி மீது அமைந்துள்ளது. கடைசி 1 நிமிடம் சாதாரண சுவாசம், கண்கள் மூடியபடி.
உங்களுக்குள் என்ன மாற்றம் நடந்தது என்று உணருங்க. உங்க உடலில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு ரெடினஸ், போர்க்களத்தில் இறங்கும் முன் தயாராகும் வாரியர் போல. நீங்க தயாராக இருக்கிறீர்கள், உங்க நாளுக்காக, உங்க வாழ்க்கைக்காக. இப்போது கவனமாக கேளுங்க. இந்த 3 சீக்ரெட்ஸ் தனித்தனியாகவே சக்தி வாய்ந்தவை. ஆனால் அவை பார்ட் 1 ஸ்லீப் புரோகிராமிங்குடன் சேரும்போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் உருவாகிறது. இரவில் கேள்வி, தூக்கத்தில் ப்ராசஸிங், காலையில் ரிட்ரீவல், சங்கல்ப் ஜெல் ஆங்கரிங், பிராணாயாமா ஆக்டிவேஷன், பிறகு நாள் முழுவதும் அலைன்ட் ஆக்ஷன். அதனால் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறேன், 21 நாள் சேலஞ்ச். ஏனென்றால் நியூரோ சயின்ஸ் சொல்வது என்னவென்றால், ஒரு புதிய நியூரல் பாத்வே வலுவாக உருவாக குறைந்தது 21 நாட்கள் தேவை. முதல் சில நாட்கள் ஆக்வர்டாக இருக்கும், மைண்ட் ரெசிஸ்ட் செய்யும், சோம்பல் வரும், டவுட் வரும், இது வேலை செய்யுமா என்று. அது எல்லாம் நார்மல், அது உங்கள் பழைய புரோகிராமிங். ஆனால் நீங்க 21 நாட்கள் இந்த சைக்கிளை ஃபாலோ செய்தால், இரவில் ஷவாசனாவில் கேள்வி, காலையில் 2 நிமிட ஸ்டில்னஸ், சங்கல்ப் ஜெல், 5 நிமிட பிராணாயாமா, அப்போது நான் உறுதியளிக்கிறேன், 21 நாட்களுக்கு முன் இருந்த மனிதரை நீங்க அடையாளம் காண முடியாது. ஏனெனில் இந்த டெக்னிக் உங்க வெளியுலகத்தை மாற்றுவதில்லை, இது உங்க உள் ஆபரேட்டிங் சிஸ்டமை மாற்றுகிறது. ஆபரேட்டிங் சிஸ்டம் மாறினால் ஸ்கிரீனில் எல்லாம் மாறிவிடும். நம் ரிஷிகள் சொன்னார்கள், பிரபஞ்சத்தில் வெளியே இருப்பது உள்ளேயும் இருக்கிறது. யதா பிண்டே ததா பிரம்மாண்டே. நீங்க உள்ளே மாற்றினால் வெளியும் மாறும். இது பிலாசபி அல்ல, இது பிசிக்ஸ். குவாண்டம் லெவலில் அப்சர்வர் மற்றும் அப்சர்வ்ட் தனித்தனியாக இல்லை. நீங்க உங்க ரியாலிட்டியை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு காலையிலும், ஒவ்வொரு சுவாசத்திலும். அதனால் நாளை காலை கண் திறக்கும்போது உங்க முன் ஒரு சாய்ஸ் இருக்கும், ஃபோன் எடுப்பதா அல்லது உங்களை எழுப்புவதா, மற்றவர்களின் வாழ்க்கையை ஸ்க்ரோல் செய்வதா அல்லது உங்க வாழ்க்கையை டிசைன் செய்வதா. அந்த 2 நிமிட ஸ்டில்னஸ், அது உங்களுக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் அப்பாயின்மெண்ட். அதை தவறவிடாதீங்க. இந்த சேலஞ்சை நீங்க அக்செப்ட் செய்றீங்கள் என்றால் கீழே காமெண்டில் எழுதுங்க, ஐ ஆம் வேக்கிங் அப். அது ஒரு காமெண்ட் மட்டுமல்ல, அது உங்க சங்கல்பம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.